இவரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா, அவனோட தப்பிச்சு போயிருக்கா. அவ எங்க போனா, கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா, எங்க இருக்காங்க, என்ன பிளான் பண்ணிருக்காங்க, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. இல்ல சண்முகம், இவன் போய் சொல்றான், இவனை நம்பாத. அததான் சார் நானும் சொல்றேன். நான் சொல்றத நீங்க நம்ப போறது இல்ல. ஏன்னா நம்பிக்கைன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது சார். உங்களுக்கு உங்க பொண்ணு மேல நம்பிக்கை இல்ல, சோ உங்க பொண்ணுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. பாசமா வளர்த்த பொண்ணு, பாசமா நான் வளர்த்த பொண்ணுன்னு இது வரைக்கும் 10 தடவைக்கு மேல சொல்லிருக்கீங்களே. உங்க பாசம் உண்மையானதா இருந்தா அவ இப்படி உங்களுக்கு தெரியாம தப்பிச்சு போய் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கவே மாட்டான். என்ன சார் பொண்ணு வளர்த்திருக்கீங்க நீங்க? ஒரு வேலைக்காரிக்கு சம்பளத்தை கொடுத்து என் பொண்ணை பாத்துக்கன்னு சொன்னா பெத்த கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்களா? அதுல கூட நீங்க உங்க ஸ்டேட்டஸ தான் காட்டியிருக்கீங்க. காசு இருந்தா என்ன வேணா செஞ்சுக்கலாம், அதானே? ஆமாண்டா, காசு இருந்தா என்ன வேணாலும் செஞ்சிடலாம். பணத்தை தவிர வேற எதுவும் இந்த உலகத்துல பெருசு கிடையாது. அப்ப பொண்ணு பொண்ணுன்னு ஏன் குதிக்கிறீங்க? பணம் தானே பெருசு, அதான் உங்ககிட்ட இருக்கே. பொண்ணு போறான்னு விட்டுற வேண்டியதானே? ஏய், தப்பா நினைக்காதீங்க சார். உண்மையிலேயே உங்களுக்கு உங்க பொண்ணு மேல பாசம்லாம் இல்ல. ஏதோ கடமைக்காக என்ன புடிச்சு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ நம்ம பொண்ணு தப்பு பண்றான்னு உங்க அடிமனசு நிஜமாவே அலர்ட் பண்ணிச்சுன்னா இந்நேரம் இங்க நின்னு இப்படி மொக்க போட மாட்டீங்க. இந்நேரம் உங்க பொண்ணு தேடி ஓடி இருப்பீங்க. எனக்கு என் பொண்ணு மேல இருக்கிற பாசத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும் பரதேசி? எனக்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இல்ல சார். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியும் சார். யாரு உண்மையான பாசம் காட்டுறாங்களோ அவங்களுக்கு நாம துரோகம் பண்ண நினைக்க மாட்டோம். உங்க பொண்ணு மேல நீங்க காட்டின பாசம் உண்மையா இருந்துச்சுன்னா அவ உங்களை தவிக்க விட்டு தப்பிச்சு போயிருக்க மாட்டான். அதே சமயம் அவ லவ் பண்ண பையன் உண்மையான அன்போட இருந்திருக்கான். அவ மட்டும் இல்ல, அவன் ஃபேமிலியே அவளுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்காங்க. டேய் இரு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இவரு பொண்ணுதான் சொன்னா. வாழ்ந்தா அவன் கூட தான் வாழணும்னு, குடும்பம்னா அவன் குடும்பம் மாதிரி தான் இருக்கணும்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசினா சார். இல்ல இல்ல, நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன்டா, நான் நம்ப மாட்டேன். நம்புனா நம்புங்க, நம்பலன்னா போங்க சார். எனக்கு என்ன சார்? உங்க பொண்ணு அவ வாழ்க்கைய அவளே டிசைட் பண்ணிக்கிட்டா. இதான் அவளுக்கு கரெக்ட்னு அவளுக்கே தெரியுது. அவளுக்கு கரெக்ட்னு தோணத தயங்காம செஞ்சிருக்கா. முடிஞ்சா மனசார வாழ்த்துங்க சார், இல்லன்னா புத்திட்டு பொழப்ப பாருங்க. அக்கா சொல்லுங்க அக்கா, உங்க தம்பி கிட்ட பேசிட்டீங்களா? எப்படா உங்க கால் வருது எதிர்பார்த்துட்டே இருந்தாக்கா. சாரி திவ்யா, அவனை என்னால பிடிக்கவே முடியல. வீட்டுக்கும் கால் பண்ணி பாத்துட்டேன், அவன் வீட்டுக்கும் வரலையா. காலேஜுக்கு போறேன்னு காலையிலே கிளம்பி போயிட்டானா. எங்கயாவது ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ மை காட், என்னக்கா இப்படி சொல்றீங்க? அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது போன் பண்ணி பாத்தீங்களா? அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்குக்கா. நானும் அவனுக்கு போன் பண்ணி பார்த்தேன். எங்க அம்மாவும் போன் பண்ணி பாத்துட்டு தான் சொன்னாங்க. நீ சொன்ன மாதிரி அவன் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் கவலைப்பட முடியாது திவ்யா. அடிக்கடி இந்த மாதிரி தான் அவன் போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு இருப்பான். எப்பவாவது வீட்டு ஞாபகம் வரும்போது நல்லவன் மாதிரி வந்துருவான். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத. சரிக்கா. ஹே, நீ எதுக்கு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற? இந்த காலத்து ஆம்பளை பசங்க எல்லாரும் இப்படிதான். 2-3 நாள் கூட வீட்டுக்கே வராம வெளியவே சுத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அவன் வந்ததும் எங்க அம்மா எனக்கு போன் பண்ணுவாங்க. அவங்க சொன்ன அடுத்த நிமிஷம் நான் உனக்கு போன் பண்றேன், சரியா? அது வரைக்கும் நீ இந்த விஷயத்த மறந்துட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரிக்கா. தப்பு பூரா என் மேலதான். நான் ஏன் இப்படி லூஸ் மாதிரி நடந்துகிட்டேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. சில்பாக்கு ஒரு பிரச்சனைனா என்னால முடிஞ்சா அது நான் தான் தீர்த்து வச்சிருக்கணும். இல்லனா என்னால முடியலடி, உன் வழி நீயே பாத்துக்கோன்னு நான் சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம அருணை இதில் இழுத்தி விட்டது பெரிய தப்பா போச்சு. இப்ப பாரு, தேவையில்லாம சில்பாவோட அப்பா கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான்.
இன்னும் வீட்டுக்கும் போய் சேரல. அந்த தடி பசங்க அவனை சும்மாவா விட்டு வச்சிருப்பாங்க? அடி அடின்னு பின்னி எடுத்திருப்பாங்க. பாவம் அருண், என்ன காப்பாத்துறதுக்காக அவன் அங்க அடி வாங்கிட்டு இருப்பான். இது தப்பு. அவன் நிதானமா அடி வாங்கிட்டு திரும்பி வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா என்னை விட செல்ஃபிஷா வேற யாரும் இருக்க முடியாது. என்னால தானே அருணுக்கு இந்த பிரச்சனை. இத நானே சரி பண்ணி ஆகணும். பேசாம இந்த மேட்ர பவித்ராக்கா கிட்ட சொல்லிடலாம். அதான் நல்லது. சொல்லு திவ்யா. இப்பதானே பேசுனேன். இன்னும் எங்க அம்மா கிட்ட இருந்து எந்த போனும் வரல. வந்ததும் உன்னை கூப்பிடுறேன், சரியா? இல்லக்கா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி பேசு, நான் வெட்டியாதான் இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வரீங்களா? மொட்டை மாடிக்கா? அவ்வளவு முக்கியமான விஷயமா? ஆமாக்கா, கொஞ்சம் தனியா பேசணும். சரி வரேன். தேங்க்ஸ்க்கா. ஹலோ, யார் நீங்க? இல்ல, உங்க சாரை பார்க்கணும். யார் நீங்கன்னு கேட்டேன். அருணோட அக்கா பவி வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்படிலாம் யார் இங்க எல்லாம் முதல்ல வெளில போங்க. டேய் நீ வா. ஹலோ, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டால, வெளில போங்க. யாரா அது? இல்ல ஐயா, யார் நீங்க? வணக்கம் சார். இவங்க பேரு பவித்ரா. சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் தம்பி அருண் இங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் சார். அவனை எங்களோட அனுப்பி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அருண் நீங்க யாரும் இல்ல, நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தப்பான அட்ரஸ்க்கு வரல சார், ஒரு தப்பான ஆளை பார்க்க தான் வந்திருக்கோம். அப்கோர்ஸ் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். கிளம்புறீங்களா? சார், உங்க கூட ஆர்கியூ பண்றதுக்காக நாங்க வரல. ஆனா உங்க பிரச்சனை என்ன, உங்க பொண்ணோட பிரச்சனை என்ன, சம்பந்தமே இல்லாம இந்த விவகாரத்துல என் தம்பி எப்படி தலைய கொடுத்தான், எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கோம் சார். தயவு செஞ்சு எங்களை சின்ன பசங்களா நினைச்சு கதை சொல்லி ட்ரீட் பண்ணாதீங்க சார். அருணை கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், அருண் நீங்க யாருமே இல்ல. சார் பொய் சொல்லாதீங்க சார். அதான் நாங்க தான் இங்க நடந்த விவகாரம் எல்லாம் தெரியும்னு சொல்றோமே. என்னடா தெரியும் உனக்கு? எல்லாமே தெரியும் சார். உங்க பொண்ணு ஷில்பா ஒருத்தனை லவ் பண்ணது, அவனை நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னது, அவ வீட்டை விட்டு தப்பிச்சு போனது, அதுக்கு திவ்யாவும் என் தம்பி அருணும் ஹெல்ப் பண்ணது, எல்லாமே தெரியும் சார். சார் உங்க பொண்ணு ஒரு மேஜர் சார். அவ லவ் பண்ற பையன் ஒரு மேஜர். அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்றது தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம அரசியல் சட்டத்துல இடம் கிடையாது சார். நீங்களே உங்க பொண்ணு விருப்பப்படி அவ ஆசைப்பட்டவனை கட்டி வைக்க சம்மதிச்சிருந்தீங்கன்னா அவன் ஏன் சார் தப்பிச்சு போயிருக்க போறா? சார் நீங்க அதை செய்யாம விட்டதுனாலதான் இன்னைக்கு உங்க பொண்ணு எங்க இருக்கான்னு கூட உங்களால தெரிஞ்சுக்க முடியாம இருக்கு சார். உங்க பொண்ணு தப்பிச்சு போக என் தம்பி ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்காக அவங்க எங்க போயிருக்காங்க, எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, யாரோட இருக்காங்க, இது எல்லாத்தையுமே ஞான திருஷ்டியில பார்த்து சொல்ற அளவுக்கு அவன் பிரில்லியன்ட் எல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு ப்ராப்ளம் என்னங்கறத கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க சார். சார் அதுக்கு முன்னாடி அருணை கொஞ்சம் வெளியில விடுங்க சார். முடியாதுடா. எங்களுக்கு வேற வழி இல்ல சார். நாங்க போலீஸ்க்கு போய் தான் தீரணும். சார் நீங்க பண்றது சட்ட விரோதம்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சே செய்யறீங்கன்னா உங்ககிட்ட பணபலம் இருக்கு. யார வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? மேபி அது உங்களுக்கு ஈஸியா கூட இருக்கலாம். ஆனா இந்த நாட்டுல சட்டம் இன்னும் முழுமையா செத்து போகலன்னு நம்புற ஜெனரேஷன் நாங்க. இங்க பாருங்க சார், நீங்களே அருணை ரிலீஸ் பண்ணி வெளியில விட்டீங்கன்னா நாங்க பாட்டுக்கு சைலண்டா கூட்டிட்டு போயிருவோம். இல்லைன்னா இங்க இருந்து நாங்க டைரக்டா ஸ்டேஷனுக்கு தான் போவோம். எந்த ஸ்டேஷனுக்குப்பா? ரயில்வே ஸ்டேஷனுக்கா? நீ கொண்டு போய் கொடுக்க போற கம்ப்ளைண்ட் ஏன் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள தான் வருது தெரியும்ல? என்னவோ உங்க தம்பி ஒரு பெரிய எடுத்து பொண்ண லவ் பண்ணி கடத்திட்டு போன மாதிரி இதுக்கே இவ்வளவு பயப்படுறீங்க? ஐயோ அப்படி இல்ல சார்,
அந்த ஷில்பாவோட அப்பா கிட்ட நாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்த்துட்டோம். ஆனா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு சார். ரொம்ப ரிஜிட்டா இருக்காரு. ரொம்ப முரட்டுத்தனமா இருக்காரு சார் அவரு. அதான் அருணை எதுவும் செஞ்சிருவாங்கன்னு கொஞ்சம் பயமா இருக்கு சார். ஒருவேளை அவரை விட பெரிய இடத்துல இருக்கிற யாராவது சொன்னா அவர் கேப்பாரோன்னு மனசுல பட்டுச்சு. அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு நினைச்சேன். நீங்க சொல்ற பெரிய மனுஷன் நான் சொல்லி கேட்பாரான்னு எனக்கு தெரியல. பட் செக்ரட்டேரியட்ல எனக்கு ஒரு ரியல் பெரிய மனுஷனா தெரியும். ஆ, அவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா டிஜிபி மூலமாவோ இல்ல போலீஸ் கமிஷனர் மூலமாவோ சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அருணை ரிலீஸ் பண்ண சொல்லலாம். ஓகே ஓகே சார், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க சார். எப்படியாவது அருண் அங்கிருந்து வெளியே எடுக்கணும். இல்லனா சந்தோஷ் சொன்ன மாதிரி நிஜமாவே அந்த ஆளு அருணை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயமா இருக்கு. சேச்சே, அப்படிலாம் நினைக்காதீங்க. எதுவும் நடக்காது. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. அநேகமா நீங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள உங்க தம்பி வீட்டுக்கு வந்திருப்பாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தைரியமா கிளம்புங்க, நான் பேசிடுறேன். சார் சாரி சார். ஏ, என்ன இதெல்லாம் மறுபடியும் முதல்ல இருந்தா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சார் தேங்க்யூ சார். நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஹலோ ஹரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யா, ஐம் ஃபைன். நானே 2-3 நாளா உங்களை கூப்பிடணும்னு இருந்தேன். நிறைய வேலையா இருந்தேன். அதான் வீட்டுக்கு போக நைட்டு 10-11 மணி ஆயிடுது. ஊரே பயந்து நடுங்கி வீட்டுக்குள்ள ஒடுங்கி இருந்தாலும் உங்கள மாதிரி ஆபீசர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியதா தானே இருக்கு. எனிவே, உங்ககிட்ட ஒரு அர்ஜென்ட் ஹெல்ப்காக தான் கால் பண்ணேன். சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்ச பையன் பேர் அருண். ரொம்ப நல்ல பையன் சார். காலேஜ்ல படிக்கிறான். ஓகே. கூட படிக்கிற பொண்ணு யாரோ ஒருத்தனை லவ் பண்ண போக அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த பையன் ஹெல்ப் பண்ணிருக்கான். சினிமா ஹீரோ மாதிரி நடந்துக்கிட்டான்னு சொல்ல வரீங்க? இருக்கலாம், அது கரெக்டா தெரியல சார். ஆனா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் பக்கா வில்லனா இந்த பையனை புடிச்சு உள்ள வச்சு விசாரிக்கிறேங்கிற பேர்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு சார். எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவனை விட மாட்டேங்கிறாங்க. நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கதான் ஃபோன் பண்ணேன் சார். ரொம்ப உதவியா இருக்கும் சார். ஐசி, காரணம் இல்லாம அப்படிலாம் விசாரிக்க முடியாது. தப்பாச்சே. லவ் பண்ண 2 பேருமே மேஜர் தானே? ஆஃப் கோர்ஸ், 2 பேரும் காலேஜ் படிக்கிற பசங்க சார். எந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் அவரு? ஐநாவரம் சார். ஆ, எனக்கு ஸ்டேஷன் கோடு சரியா தெரியல. ஆனா இன்ஸ்பெக்டரோட பேரு ரகுன்னு சொன்னாங்க. யா, திஸ் இஸ் மோர் தேன் இனஃப். நான் பேசுறேன் அவர்கிட்ட. இப்பவே கமிஷனருக்கு கால் பண்ணி அந்த பையனை உடனே வெளியில விட ஏற்பாடு பண்றேன். யூ டோன்ட் வரி. என்ன சார், கமிஷனரா இல்ல டிஜிபியா? ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்கய்யா. யோ சண்முகம், என்னையா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? யார் அந்த அருண்? அவனை எதுக்கு நீ அடைச்சு வச்சிருக்க? சார் சார், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அந்த ஷில்பா ஒரு மேஜர் பொண்ணு. அவ ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சட்டப்படி அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை. அதை விட்டுட்டு அந்த பொண்ணோட அப்பனோட சேர்ந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா நீ? சார் அப்படி எதுவும் இல்ல சார். என்னையா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இப்ப எங்க இருக்க நீ? சார் அது வந்து நீ எங்க இருக்குன்னு நான் சொல்லவா? கவர்மெண்ட் சர்வெண்டியா நீ? வெக்கமா இல்ல உனக்கு? சாரி சார். இத பாரு, உனக்கு இன்னும் 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த அருண் அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இல்ல 3வது நிமிஷம் உன் வேலையை விட்டுட்டு நீ வீட்டுக்கு போயிடுவ. சார் சார், தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சார். இப்பவே அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறேன் சார். ஓ, அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியா? சும்மா கொஞ்சம் விசாரிக்கலாம்னு வந்தேன் சார். யோ, மானம் போகுதியா? பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் போனை போட்டு எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? உங்க டிபார்ட்மெண்ட் பப்ளிக்கு வேலை செய்தா இல்ல பொறுக்கைகளுக்கு வேலை செய்தான்னு கேட்டுட்டு இருக்காங்க. எங்க இருந்து எல்லாம் வந்து சேர்றீங்க? நான்சென்ஸ். சாரி சார். முதல்ல அந்த பையனை வெளியே அனுப்புறதுக்கு வழிய பாரு. அவன் வீட்டுக்கு போயிட்டான்னு 5 நிமிஷத்துல அவன் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இருந்து எனக்கு போன் வரணும். அப்படி இல்லன்னா நீ செத்த. வெளிய போற. Damn it. பாப்பா, ஒண்ணும் மனசுல வச்சுக்காத. அருண், இதெல்லாம் பெரிய இடத்த சமாச்சாரம், புரியுதா? நான் அவங்கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன்.
என்னடா டேய் அருண் பாத்து. டேய் அட பாவிங்களா, மாட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி ஒரு இருக்கா? மனுஷன் இப்படி அடிக்கிறது? அப்படி என்னையா தப்பு பண்ணாவ? தம்பி தம்பி இந்த பாரு, நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதோட எல்லாத்தையும் விட்டுருங்க தம்பி. அருணை கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நல்லா இருக்கு சார் நீங்க பேசுறது. என் தம்பி என்ன சார் தப்பு பண்ணா? இப்படி மாட்ட போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன் சார். ஆத்தா, தயவு செய்து உன் கால்ல கூட விழுகிறமா. நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இனிமே இது மாதிரி எந்த ஒரு தப்பு நடக்காதுமா. நான் பாத்துக்கிறேன். என்னடா ஆச்சு உனக்கு? யாரை கேட்டா இவனை வெளியே விடுற? டேய், உன்னை தூக்காம இருக்கணும்னா பேசாம இருடா, நான் பாத்துக்கிறேன். தம்பி நீங்க கிளம்புங்க. போற வழியில ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. நான் என்ன பணம் கொடுக்கட்டுமா? உங்க அக்கறை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க பாத்துக்கிறோம். தம்பி நீங்க போங்க தம்பி, இவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். பாப்பா ஒன்னும் மனசுல வச்சுக்காதமா. உன் தம்பி பெரிய புத்திசாலிமா, பிற்காலத்துல பெரிய ஆளா வருவான். என்னோட ஆசீர்வாதமா. இப்படி எல்லாம் சொன்னா உங்களை விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன். பாத்து பவி, முதல்ல அருணை ஹாஸ்பிடல் கூட்டு போகணும். அதுக்கப்புறம் இவங்கள பாத்துக்கலாம். வா வா வா. என்னடா பண்ணி வச்சிருக்க? நானே என் கையால உன் கழுத்தை நெரிச்சு கையேறா. விஷயம் கமிஷனர் வரைக்கும் தெரிஞ்சு போச்சுடா. ஒரு பொண்ணை கண்டுபிடிக்க 1000 வழி இருக்கு. ஆனா நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும்னா அவங்களை அனுப்புற தவிர வேற வழியே கிடையாதுடா. ரொம்ப தேவையாடா நமக்கு இதெல்லாம். எவ்வளோ எவனையோ லவ் பண்றா, கல்யாணம் பண்ணிட்டு போறா. எக்கேடோ கேட்டு ஒளியறாங்கன்னு இருக்கிறத விட்டுட்டு உன்னை யாரும் அந்த சமூக சேவெல்லாம் செய்ய சொன்னாங்க? தப்புதான் மாமா. ஆனா அந்த பொண்ணு ஹெல்ப்னு கேட்டுச்சு, அதான். ஷில்பாவை உனக்கு முன்னாடியே தெரியுமா? அப்படின்னு இல்லக்கா, ஆனா ஷில்பாவை திவ்யாவுக்கு தெரியும். டேய், இந்த உலகத்துல எல்லாரையும் யாரோ சில பேருக்கு தெரியதான் செய்யும். இந்த Facebookல இருக்கிற மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யார் யாரோ லிங்க்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீ போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தானா உன் வாழ்க்கை தான்டா வீணா போகும். ஏதோ அந்த பொண்ணு திவ்யா அந்த விஷயத்த பத்தி எங்ககிட்ட வந்து சொன்னதுனால நாங்க வந்து உன்னை காப்பாத்த முடிஞ்சது. இதுவே யாருக்கும் தெரியாம இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நீ நினைச்சு பாரு. சாரி மாமா. ஏண்டா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீ சால்வ் பண்ணி வைக்க போறனா அது அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. சரி, நான் அக்கா, என்கிட்ட சொல்ல உனக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா சந்தோஷ் கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. அதத்தான் நானும் கேக்குறேன் பவி. படிக்கிற பையன் ஒழுங்கா காலேஜுக்கு போய் படிக்கிற வேலையை பார்க்காம எதுக்கு இவனுக்கு இந்த ஹீரோயிசம் காட்டுற வேலையெல்லாம்? அட நீங்க வேற மாமா, நான் என்னத்த ஹீரோயிசம் பண்ணி சாதிச்சிட்டேன் பாருங்க. கையில கட்டு, கால்ல கட்டு. டேய், கட்ட பார்த்து எதுக்குடா இப்படி ஃபீல் பண்ற? ஒன்ன தாண்டா கேக்குறேன். ஒண்ணு இல்லக்கா, தன்வினை ரொம்ப ஹீட்டுக்கா. தன்வினை தன்னை சுடும்னு சொன்ன. ஓ, பழமொழியெல்லாம் சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. ஆனா உன்னை காப்பாத்த சொன்னவங்கள நீ மறந்துட்ட. பவி, முதல்ல அந்த திவ்யாவுக்கு கால் பண்ணி இவன் சேஃபா இருக்கான்னு சொல்லு. அவதான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா. டேய் சந்தோஷ், சூப்பர். அக்கா, என்னக்காச்சு? கூல் கூல் கூல். அருண் சேஃபா இருக்கான். இப்போ எங்க கூட தான் இருக்கான். திருப்தியா? இப்போ ஹாப்பியா? தேங்க் காட். கொலை விழும். எனக்கு தேங்க் பண்ணு, இல்ல சந்தோஷ்க்கு தேங்க் பண்ணு. நாங்க தானே வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவனை காப்பாத்துறதுக்காக போனோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்காக அவன் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான். பயப்புள்ள வீட்டுக்கு போனதும் அங்க இருக்க அவனுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் இன்ச்சு இன்ச்சா அளந்து அடிச்சிருக்கானுங்க. ஐயோ பாவம். பின்ன சமூக சேவை பண்றதுன்னா சும்மாவா? ஒரு காதல் ஜோடிய சேர்த்து வச்சிருக்கான்ல, அதுக்கு ஒரு நினைவு பரிசா நினைச்சுக்க வேண்டியதுதான். இரு, அவன்கிட்டே கொடுக்கறேன்.
இந்தாடா. டேய், நீ செஞ்ச திருட்டுத்தனத்துல நீங்க 2 பேரும் தானே பார்ட்னர்ஸ்? அப்ப வாங்கி பேசு. ம். ஹலோ. நான் ரொம்ப பயந்துட்டேன் அருண். அந்த ஆளு அடிச்சே கொன்னிடுவான்னு தோணுச்சு. பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன எப்படி அடிச்சான் தெரியுமா? சரி விடு, ரிலாக்ஸ் ஆரு. நாம அடிபட்டாலும் சில்பாவை அவள் லவர் கூட ஹாப்பியா எஸ்கேப் பண்ணிட்டோம் பாத்தியா? அத நீ மனசுல நினைச்சு பாத்தியா? இருந்தாலும் நான் பண்ணது ரொம்ப தப்பு தானே. சம்பந்தமே இல்லாம நான் இந்த ப்ராப்ளத்துல உன்னை இழுத்திருக்கவே கூடாது. அதான் பரவாயில்லன்னு சொல்றேன்ல. தப்பான ஒரு பிரச்சனையில என்னை இழுத்து விட்டு இருந்தன்னா நீ ஃபீல் பண்றதுல நியாயம். ஒரு நல்லது நடக்கணும்னு தானே நீ இவ்வளவும் செஞ்சிருக்க. நான் ஒண்ணும் உன்னை தப்பாலாம் நினைக்கல. You are really great அருண். சரியா? எவ்வளவு நேரம் பேசுவ? வெளிய வந்துட்டு சேஃபா இருக்கேன்னு போனை கட் பண்றத விட்டுட்டு என்ன கதை பேசிட்டு இருக்க? என் அக்கா காண்டாகறா. நான் போனை வச்சிடுறேன், அப்புறம் பேசுறேன். சரி, உடம்ப பாத்துக்கோ. ஓகே திவ்யா. பை. நந்தி குருவாயிரப்பா. தேங்க் யூ. இந்தாக்கா. வா போலாம். சரி வா போலாமா? போலாம். பாத்து மெதுவா 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 பாத்து மெதுவா ஸ்லோவா வா பவி. ஆமா, எனக்கு இன்னொரு டவுட். அருணுக்கு திவ்யாவை எப்படி தெரியும்? அவனும் காலேஜ் படிக்கிறான், இவளும் காலேஜ் படிக்கிறா. இது என்ன கேள்விடா இது? சும்மா கதை விடாத. அவ வேற காலேஜ், இவன் வேற காலேஜ். இது கூட எனக்கு தெரியாதா? கொன்னுடுவேன் உன்னை. நான் வேற காலேஜ், நீ வேற காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தோம். தேடி வந்து நீ என்ன லவ் பண்ணல? அடிப்பாவி. அப்போ அருண் திவ்யாவை லவ் பண்றானா? அப்படியெல்லாம் ஒன்னும் கன்ஃபார்மா தெரியல. ஆனா அப்படி அவங்க லவ் பண்ணாலும் நமக்கு என்ன இருக்கு? சுத்தம். சந்தோஷ், லவ் எல்லாம் அவங்க பர்சனல் மேட்டர்டா. நம்ம அதுல எல்லாம் தலையிடவே கூடாது. லிமிட்ட தெரிஞ்சு நடந்துக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. புரியுதா? இது வேறயா? இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இன்னொரு ப்ராப்ளம் அவனால கண்டிப்பா வரதான் போகுது. இப்ப வந்ததாவது ஐநாவரம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட். அடுத்து வரப்போற ப்ராப்ளம் அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டையே கிராஸ் பண்ணிரும் போலயே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்படி ஏதாவது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாது. சரி போ, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. போடா. மேடி கேக்குற கேள்விய எனக்கு நானே எத்தனையோ தடவை கேட்டுட்டு இருக்கேம்மா. ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு எந்த ஆன்சரும் கிடைக்கல. நான் ஏம்மா இப்படி இருக்கேன்? ஒன்ன போய் கேக்குறேன் பாரு, ஏண்டா நீ இப்படி இருக்கேன்னு. அதைத்தான் திருப்பி நீ என்னையே கேட்ப. ஒண்ணுக்கு ஒன்னாவது இப்படி இருந்துட்டு போறதுல தப்பே இல்லை. பாத்தியா, மறந்தே போச்சு. நீ எனக்காக பார்த்த பொண்ணு போட்டோவை பார்க்கணும் பார்க்கணும்னு மேடி சொல்லிக்கிட்டே இருந்தா. இன்னைக்கு எடுத்து காட்டிடுறேன். ஹரி, நீ எடுத்து முதல்ல பாருப்பா. அம்மா உனக்காக செலக்ட் பண்ண பொண்ணு எப்படி இருக்கான்னு உனக்கு தெரிய வேண்டாமா? இத்தனை வருஷம் கழிச்சு கூட நீ இன்னும் அதை பார்க்காமலே இருக்கிறது நல்லாவா இருக்கு? சாரிமா, இவ்வளவு காலமா பார்க்கல. இப்ப பார்த்து மட்டும் என்ன ஆயிட போகுது? கடைசி வரைக்கும் அதை பார்க்காத முகமாவே இருந்துட்டு போட்டோம். சொல்லு திவ்யா, ஏன் சாப்பிடாம இருக்க? வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும். இப்ப ஆக்சுவலி உன்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தெம்பா இருக்கு. ஐ திங்க் நான் இனிமே சாப்பிடுவேன். இனிமே சாப்பிடுறது என்ன? இப்பவே சாப்பிடு.
ஆமால, இதுவும் நல்ல ஐடியா. சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்ல. ஐயோ, சாப்பிட்டு உட்காந்துட்டு அருண். இப்பதான் எனக்கு சாப்பிடவே பிடிக்குது. இதுக்கு முன்னாடி எப்பவும் நான் இப்படி இருந்ததே இல்ல. எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே சரியா தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல திவ்யா. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல, அந்த கெத்து இருக்கதானே செய்யும். லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம்தான். பட் என்ன காப்பாத்துறதுக்காக நீ அடி வாங்கின பாத்தியா? சான்ஸே இல்லடா. உண்மையிலே நீ ரொம்ப நல்லவன். ஐ மீன், நான் நினைச்சதை விட நல்லவன். அப்படியா சொல்ற? ஆனா நான் 1ஆம் நம்பர் அயோக்கியன்னு லோகேஷ் என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணான். டேய் வேணா அவளே வர சொல்லு, அவ தலையிலேயே அடிச்சு சத்தியம் பண்றேன். டேய் சும்மாறா. ரொம்ப நல்லவனா இல்ல திவ்யா, அப்பப்போ நல்லவனா நடந்துப்பேன். உன்கிட்ட பொய் சொல்லக்கூடாது பாரு, அதான் உண்மைய சொல்லிட்டேன். உண்மையா இருந்துட்டா எல்லாருக்கும் நல்லது. யூ நோ சம்திங்? எல்லா விஷயத்திலும் உண்மையை மட்டும் பேசுறவனுக்கு எதையுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அட ஆமால, இது கூட நல்லா இருக்கு. பட் இது நல்லா இல்லையே. ஓ ஹா திவ்யா, ஒரே நிமிஷம் போனை கட் பண்றியா? நானே திரும்ப கூப்பிடுறேன். எங்க அக்கா செகண்ட் லைன்ல வரா. கூப்பிடுவல? ஹேய், கண்டிப்பா கூப்பிடுவேன். அக்கா சொல்லுக்கா. யார்கிட்டடா இவ்ளோ நேரம் போன் பேசிட்டு இருக்க? திவ்யா தான்க்கா. திவ்யாவா? ஏன் என்னாச்சு? வலி எப்படி இருக்கு, சாப்பிட்டியான்னு கேட்கதான் போன் பண்ணா. பாவம்க்கா, ரொம்ப பயந்துட்டா. அப்போ சந்தோஷ் சொன்னது கரெக்ட் தான் இல்ல? மாமா என்ன சொன்னாரு? இல்ல உனக்கு கொஞ்சம் வலி அதிகமா இருக்கும்னு சொன்னாரு. ஆமாக்கா, இப்படியும் திரும்ப முடியல, அப்படியும் திரும்ப முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, போனை எடுத்து பேச கூட முடியலக்கா. கொஞ்சம் கடுப்பாதான்க்கா இருக்கு. சரி சரி, உன் கடுப்புக்கு காரணம் என்னன்னு புரியுது. நீ எப்படி இருக்க, என்ன ஏதுன்னு கேட்கதான் நானும் போன் பண்ணேன். சரி, நாளைக்கு நான் ஆபீஸ் வரும்போது உன்னை வந்து பாக்குறேன், சரியா? ஏதாவது வேணும்னா மெசேஜ் பண்ணு. சரிக்கா. வைக்கிட்டா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அட பாவி, தேங்க்ஸா? சுத்தம். வை போன. நான் மச்சான், போன கையில பிடிச்சா கை வலிக்குதுன்னு சொல்ற. நான் வேணா பிடிச்சிட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரி, அவ வெயிட் பண்ணுவா. கண்டினியூ பண்ணு. ஹாய் அருண். அக்கா போனை வச்சுட்டா. டேய், நீ தானடா வைக்க சொன்ன. டேய், தயவு செஞ்சு சும்மா கிடைக்காதடா. சரி. திவ்யா, நீ சொல்லு திவ்யா, சாப்பிட்டியா? ஐயோ, தோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஆத்துக்குள்ள 1000 மீன் இருக்கு, எந்த மீன் நமக்குன்னு எழுதி இருக்கு, அந்த மீனை தானா மாட்டிருக்கு, யோசிக்காம ஹாய் அருண், எப்படி இருக்கு? இப்போ ஓகே. டேய், ஏன்டா என் வாயை கலறீங்க எல்லாரும்? ஏமா, நேத்து நைட்டு ஃபுல்லா 2 பேரும் பேசிட்டு தானே இருந்தீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 தடவையாவது இதே கேள்வி கேட்டிருப்ப. அவனும் நல்லாதான் இருக்கேன்னு சொல்றத கேட்டு என் காது வெந்து போச்சுமா. இப்ப விடிஞ்சு எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டா என் வீட்டுக்கு வந்துட்டு இப்பயும் அதே கேள்வி கேக்குற, எப்படி இருக்க அப்படின்னு. இது உனக்கே நியாயமா இருக்கா? ஆமால,
சாரி. ஆனா ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங் எனக்கு. எனக்காக தானே அருண் இப்படி அடிபடுற மாதிரி ஆச்சு. இதையே நீ பல தடவை போன்ல சொல்லிட்டம்மா. டேய் கொஞ்சம் பேசாம இருடா. முடியலையே, நான் என்ன வெச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றேன்? என் வாயில இருந்து வார்த்தைய வாங்கி கொட்டிக்கிறீங்களே. அது சரி, அப்போ ஒண்ணு பண்ண, திவ்யாவுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வாங்க. மச்சான் எனக்கு டீ எல்லாம் வேண்டாம். பரவாயில்ல திவ்யா. டேய் லோகேஷ் போடா, போய் டீ வாங்கிட்டு வாடா, போடா போ. புரியுதுடா மச்சான், நல்லாவே புரியுது. நீங்க பேசிட்டு இருங்க, நான் அசாமுக்கு போய் டீ தூளை பறிச்சுக்கிட்டு வந்து தூளை கடைக்காரங்கிட்ட கொடுத்து டிகாஷனை இறக்கி ஸ்ட்ராங்கா போட்டு வந்து டீய குடுக்கறேன். அது வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டு இருங்க. லோகேஷ், இது யாரு? அக்கா அக்கா வாங்க 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 வாங்க. அக்கா வாட் a surprise. நீ வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கொல்ல போறேன் உன்னை. நான் தான் வரேன்னு போன்லயே சொன்னல நேத்து, அதுக்குள்ள மறந்துட்டல்ல. ஆனா திவ்யாவை நான் இங்க பாக்குறது தான் எனக்கு ரியல் சர்ப்ரைஸ். அக்கா அது ஒண்ணும் இல்ல அக்கா, அது வந்து காலேஜுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். சரி அருண் எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு தான். பாவம் இல்ல அருண், என்னால தானே இப்படி ஆச்சு. ஆரம்பிச்சியா? அத மகமாயி கொஞ்சமாவது காரணம் காட்டுமா? கொஞ்சம் சும்மா இருடா. காணன்றியா? சரி விடு. அக்கா இப்போ திவ்யாக்கு டீ வாங்க நான் போறேன். உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமாக்கா? டீன்னு சொன்னீங்கன்னா அசாம்லயே கிடைச்சிரும். காஃபினா நான் அசாம்ல இருந்து கூர்க்குக்கு போய் ஒரு ட்ரிப் அடிச்சு தான் வரணும். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பாடா பாத்தியா, அக்காக்கு எதுவும் வேண்டாமா, என்ன இங்கே இருக்க சொல்றாங்க. ஏய் அருண், இப்போ உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன்க்கா. சரி, அம்மாக்கு போன் பண்ணி நீ வீட்டுக்கு வரதுக்கு 1 வீக் ஆகும்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ள இந்த காயம் எல்லாம் சரியாகிறதுக்கு ஒழுங்கா மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடணும். லோகேஷ் கொஞ்சம் பாத்துக்கோ. என்னக்கா நீங்க ஒரே மேட்டரை மறு ஒளிபரப்பு பண்றீங்க? மறு ஒளிபரப்பா அப்படின்னா? புரியலையாக்கா? இதே கண்டென்ட்ட ஆல்ரெடி திவ்யா 108 தடவை சொல்லிட்டா. அதே தாங்க நீங்களும் திரும்ப சொல்றீங்க. திவ்யா, லோகேஷ் சொல்றதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் எதுவும் இல்லக்கா, அருண் பாவம் இல்லக்கா. எனக்காக அடிபட்டு கிடக்குறான், வீட்டுக்கு கூட போக முடியல பாருங்க. அவனுக்காக அம்மா கிட்ட நீங்க போய் வர சொல்லிருக்கீங்க. எனக்காக அடிபட்ட அருணை நான் பார்க்க வர்றது தப்பு இல்லல்ல? அட்ரா அட்ரா அட்ரா. டேய் திவ்யா, பின்னி பெடல் எடுக்கிறிய திவ்யா. டேய் மச்சான், திவ்யா உன் மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்தா நான் அசாம் போயே ஆகணும்டா. ஆனா நான் அசாம் போறதுனால உனக்கு எந்த யூஸும் இல்லைன்னு நினைக்கிறேன்டா. ஏய் இவன் என்னடா பேசுறான், எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா புரியாத வரைக்கும் புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. சரிக்கா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இங்க பாருங்கக்கா, திவ்யா வந்து ஆப்பிள் அப்புறம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஓ, மாதுளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காளா? பரவாயில்லையே, நானே 4 ஆரஞ்சு பழம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அக்கா அதையும் கொடுங்கக்கா. டே அருண், இதெல்லாம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? அட அக்கா, என்னக்கா நீ? அதெல்லாம் ஒண்ணும் வேணாக்கா, நான் நல்லா தான் இருக்கேன், கவலைப்படாத நீ. எனக்கு என்ன கவலை, உன்னை பாத்துக்கதான் லோகேஷ் இருக்கான்ல. பாத்துக்கிட்டாலும். அக்கா அவனை பாத்துக்க செல்போன் இருக்கு, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. சரி நான் கிளம்புறேன்டா, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. சரியா? ஏய் திவ்யா, நீ காலேஜ் போல? போகணும்க்கா. சரி வா, நம்ம 2 பேரும் ஒன்னாவே போவோம், ஒரே ரூட் தானே. சரி அருண், நான் கிளம்புறேன். டேய் அருண், இப்படி கட்டோட ஊர் சுத்திட்டு இருக்காத, சரியா? சரிக்கா. ஓகே, பாத்துக்கோ. ஓகேக்கா, சரி நான் வரேன். பாய் பாய். சீ, பாத்ரூம்ல இருந்து பாதியிலே வந்துட்டானா? மச்சான், அக்காவுக்கு ரொம்ப நல்ல மனசுல. ஏன்டா அப்படி சொல்ற? இல்ல, திவ்யா கூட நீ கடலை போடலான்னு நினைச்ச, அக்கா கையோட கூட்டு போயிட்டாங்க, அதான். சரி விடு மச்சான், விடு மச்சான், நண்பேண்டா. கடைசி வரைக்கும் நான் தானே உன் கூட, வேற வழி இல்ல.
அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பேசுவோம், சரியா? டாக்டர், சிவன்யா எப்படி இருக்கா? உங்களை சமாதானப்படுத்த அவளுக்கு ஒன்னும் இல்லைன்னு என்னால பொய் சொல்ல முடியாது. ஷீ இஸ் நாட் நார்மல். சொல்லுங்க டாக்டர், அந்த குழந்தை நார்மல் ஆகணும்னா நாங்க என்ன செய்யணும்? ஏற்கனவே மேடி கிட்ட இத பத்தி நான் பேசிட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கணும். இவங்க தான் அதை தேவையில்லாம தள்ளி போட்டுட்டாங்க. எனக்கு அப்ப வேற வழி தெரியல சார். உடனே ஆபரேஷன் பண்ணலன்னா உயிர் போயிடுமான்னு கேட்டேன். அப்படிலாம் கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும், அது வரைக்கும் மருந்து மாத்திரையை வச்சு சமாளிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. படிச்ச பொண்ணு தானே நீ, இப்படி யாராச்சும் இருப்பாங்களா? குழந்தைக்கு ஆபரேஷன் பண்றது அவ்வளவு அவசியம் டாக்டர் சொல்லிருக்காங்க, கையோட அதை செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு என்ன மேடி நீ? பணம் இல்ல சார், வேற எந்த ரீசனும் இல்ல. பட் இதுக்கு மேலயும் தள்ளி போடுறது சரியா படல. இப்போ இந்த நிமிஷம் சிவன்யா உயிருக்கு ஆபத்து இல்ல. பட் இந்த தடவை அவளுக்கு என்ன கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக் டைம் தரலாம். அதுக்குள்ள நீங்க ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். அதான் நல்லது. என்கிட்ட சொல்லுங்க டாக்டர், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். என்ன ஆபரேஷன், எப்ப நடக்கணும், எங்க செய்யணும்? சிவன்யாக்கு மூளையில ஒரு கட்டி இருக்கு. ஆனா ஜஸ்ட் லைக் தட் மத்த ஆபரேஷன் மாதிரி ஓபன் பண்ணி ரிமூவ் பண்ண முடியாது. சின்ன குழந்தைங்கிறதால ரொம்ப கவனமா பண்ண வேண்டியிருக்கு சார். எவ்வளவு செலவாகும் டாக்டர்? அதுவும் நான் மேடி கிட்ட சொல்லிருக்கேனே, ஒரு 20 இருந்து 25 லட்சம் கிட்ட செலவாகும். யுஎஸ்ல இருந்து ஒரு பிரெயின் சர்ஜன் வராரு. அவர்தான் இந்த ஆபரேஷன்ல ஸ்பெஷலிஸ்ட். ரிஸ்க் இல்லாம பாதுகாப்பா ஆபரேட் பண்ணி நல்லபடியா குழந்தைய ஒப்படைக்கணும்னா இந்த செலவுக்கு நீங்க யோசிக்கவே கூடாது. இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ்ல சிவன்யா கண்ணை திறந்துருவா. நீங்க தாராளமா உள்ள போய் பார்க்கலாம். பட் நான் சொன்னதை யோசிங்க. அந்த சர்ஜன் வர டைம்ல இந்த ஆபரேஷனை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா சிவன்யாவுக்கு அது நல்லது. பேசி நீங்க டிசைட் பண்ணிட்டு